ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 9th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் சம் 4.5 வந்து நம்ம பார்க்குறோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏ சார்ட் விச் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2√11 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். இதுதான் இதோட சம்மு. இதில் வந்து கொஸ்டின் கூடயே கொடுத்துருவாங்க இந்த டயக்ராம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். லேட் ஏபி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்னென்னா லேட் ஏபி சார்ட் அண்டு சிபி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இங்கே வந்து ஏபியோட மிட் பாயிண்ட் எதுனா சி, அது இதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோருங்கிறது இப்படி எழுதிக்கலாம், நீங்கள் வந்து இப்படி டாட்டு வச்சுக்கலாம். தேர்ஃபோர் ஓசி வந்து பர்பெண்டிகுலர் எதுக்கு இருக்குன்னா ஏபிக்கு வந்து இருக்குது. ஜாயின் ஓஏ அண்டு ஓசி, ஓஏவும் ஓசியும் ஜாயின் ஆயிருக்கு. இங்கே வந்து ஜாயின் ஆயிருக்கு இல்லைங்களா, அது இதான் சொல்லியிருக்காங்க. ஓஏ இஸ் ஏ ரேடியஸ், இது வந்து இந்த ரவுண்டோட ரேடியஸ். கிவன் ஓசி ஈக்குவல் டு, இந்த ஓசி உண்டான வேல்யூ வந்து இதுதான். ஓஏக்கு உண்டான வேல்யூ 12 சென்டிமீட்டர். நியர் ரைட் ஆங்கிள் ஓஏசி இங்கே வந்து ஏக்கு தான் ஃபஸ்ட்டு நடுவால் வந்து நம்ம கொடுக்கணும். அதான் ஓஏசி அந்த ட்ரையாங்கிள் போட்டு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோன்னா யூஸிங் பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓசி ஸ்கொயர். இங்கே நாம் முதல்லையே சொல்லியிருந்தோம் ஓஏக்கு நம்ம கொடுத்தாச்சு, ஓசிக்கு கொடுத்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து ஏசிக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் இங்கே தெரியல, அதனால நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓஏ ஸ்கொயருக்கு வந்து 12, இங்கே வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்கங்காட்டி இங்கே ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2√11 ஸ்கொயர். இதையும் வந்து 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்தது இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா 2 2s are 4. இங்கே வந்து ரூட் வந்து 2 தடவை வந்துச்சுன்னா ரூட் இங்கே வந்து 2 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு 2 தான் வரும். அந்த மாதிரி தான் இங்கே ரூட் வந்து இங்கே 2 தடவை போட்டோம்னா 11 வரும். அப்போது 11 ஈக்குவல் டு 44 வந்துருச்சுங்களா. அடுத்தது 144லேருந்து 44 கழிச்சிட்டோம்னா 100 வரும். அந்த 100 தான் இது. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். அந்த ஸ்கொயரை வந்து இங்கே அடுத்த ஸ்டெப் வந்து இவங்க கொடுக்கல, நாம் தான் எழுதிக்கணும். ஏசி ஈக்குவல் டு √100 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது ஏசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்.